வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்க போறோம். அதாவது இனிமே ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறதே இல்லையாமா, பணத்துக்கு பதிலாக பணத்தை பிரிண்ட் பண்ற மிஷின் கொடுக்குறாங்களா. அது எப்படி இருக்குன்னா மொபைல் போன் மாதிரி இருக்குமாமா. மக்கள் அவங்களுக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப எவ்வளவு வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா. இத சொன்னது யாரு அப்படின்னா தாவேகாவோட ஒரு நிர்வாகி தான் சொல்லியிருக்காரு. வாங்க அவர்கிட்டயே நம்ம புரியுதுங்களா? 1000 ரூபாங்கிறது என்னங்க? 4 நாள்ல சரியா போயிருங்க. 4 கோட்டர் வாங்கினா முடிஞ்சு போச்சுங்க. உங்க ஆள் வந்து 20,000 ரூபாய் தருவாரா? 20,000 ரூபாய் அப்பெல்லாம் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க ஆட்சி வந்துருச்சுன்னா அடுத்தாப்புல எல்லாருக்கும் கையில மிஷின் கொடுத்துருவோம். சரக்கு மிஷினா? சரக்கு மிஷின் இல்லங்க, நோட் அடிக்கிற மிஷின் கையில கொடுத்துருவோம். நீங்க எவ்வளவு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு அடிச்சுக்கங்க அப்படிங்கறதுதான். இவனு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நோட்டு இது பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவானுங்களாம். அப்ப இந்தியால இருந்து பிரிஞ்சிருவீங்க தனியா? இந்தியாவில இருந்து புரிஞ்சிருவோம். நோட் அடிக்கணும்னா நீங்க வந்து இந்தியாவோட பர்மிஷன் ஒவ்வொருத்தர் கையிலயும் ஏங்க பணத்தை வந்து சும்மா மொபைல் மாதிரி வச்சுக்கணுங்க. மொபைல் மாதிரி ஒரு மிஷின், புரியுதுங்களா? அதுலயும் மொபைல் எல்லாமே நம்ம பணம் தேவைன்னா பிரிண்ட்னு கொடுத்தோம்னா அதுல இருந்து பணமா வந்துடும். அவ்வளவுதான். அதுதான் ஃபியூச்சரே அப்படிதான் வரப்போகுது. அந்த மாதிரிதான் பிளான்ல இருக்குது. யாருக்குமே வந்து நாங்க பணம் கொடுக்க போறது இல்ல. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து இது பண்ண போறதெல்லாம் எங்கேயாவது பாருங்க, தாவேகா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருச்சுன்னு எவனாவது கேள்விப்பட்டுட்டா கூட நீங்க